சிவப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு படத்தை பாரதி ராஜா கதை சொல்லும்போது கமல் சார் கேட்கும்போது அந்த வீடுன்னா அந்த வீடு ஒரு கேரக்டர் இல்லை, அந்த வீடை நினைச்சாலே ஒரு பயம் வருதுல்ல. ஏன்னா அந்த வீட்டில் சாதாரணமாக இல்லை, அவ்வளோ மர்டர் நடக்குது. ஒருத்தன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், கொண்டு போய் வந்து பூ வைக்கிறான், புதைச்சி வைக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் புதைச்சிட்டு பூ வைக்கிறான் மேலே. ஒரு நைட்டில் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது மழை பெஞ்சு தம்முன்னு ஒரு கை வெளியில் வருது. பக்கத்து வீட்டில் இருக்க பசங்க பந்து போய் அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா அன்னைக்கு வேற ஒரு ஆன்ட்டி இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு மர்மம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வீடு ஒரு கேரக்டராக மாறிடுது. இப்போ பூஜை ஒரு வீட்டில் நடந்திருக்கு. அன்னைக்கு முத நாள் சூப்பர் ரோஜாவுக்கு போட்டு ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு பாரதியா சார். கமல் சார் கேட்டாராம், நீ கதை சொல்லும்போது இருந்த வீடு இது இல்லைங்க, நான் கதை கேட்கும்போது அந்த வீடு வந்து ஒரு மர்மமாக இருந்துச்சு, வேற மாதிரி ஒரு மூடு இருந்துச்சு. அவரை வந்து தேவரேன்னு கூப்பிடுவாரா, இவர் வந்து இவர் ஐயர்னு சொல்லுவாராம். தேவர அந்த வீடு வேற மாதிரி எதிர்பார்த்தேன் தேவர, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துடலாமான்னு கேட்டோன்னே, கமல் சார் மாதிரி ஒரு நடிகருக்கு அது மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டு கொடுக்க மனசே இருக்காது. தேடி போய் பக்கத்துலேயே அங்கே நான் கேட்குறேங்க ஒரு நிமிஷம் வாங்க சொல்லி போய் தேடி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற வீடை கமல் சார் பிடிச்சி கொடுத்தது. இப்போ சரியான கேமராமேனு, சரியான ஆர்டிஸ்ட்டு, சரியான டெக்னீஷியன் உள்ளே வந்தால் நம்ம எப்பயோ சொல்லியிருப்போம், அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. சார் இது ஒரு ஏர்லி மணி தான் சார், ஒரு பனிப்படந்த காலையில் சொன்னீங்களே, அந்த அந்த பொண்ணு அப்படி வரும்போது தம்முன்னு அப்படி காற்றுல அப்படி வந்து விலகிறது நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, அதை மிஸ் பண்ணீங்களே சார்னு சொல்லுவாங்க. நம்மளே மறந்தாலும் நம்மளோட அசிலேட்டர், சரியான ஒரு அசிலேட்டர் இருந்தால் அவன் சொல்லுவான், சார் நீங்கள் அப்போ வந்து இது சொல்ல சார், அந்த இடம் வேற மாதிரி சார். அப்படியாயா, நம்ம எடுக்கிற அந்த ஸ்பீடில் இருப்போம்.